ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பு நிகழ்தகவும் புள்ளியியலுங்கிற டாப்பிக்கில் பயிற்சி 8.1ல் 9th சம் பார்க்கலாம். ஒரு தரவின் திட்ட விலக்கம் 3.6 ஆகும். ஒவ்வொரு புள்ளியையும் 3ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விலக்கம் மற்றும் விலக்க வர்க்க சராசரியை காண்க. சரிங்களா? ஒரு திட்ட விலக்கத்தோட அதாவது திட்ட விலக்கம் 3.6 ஆகும். அதை ஒவ்வொரு புள்ளியையும் 3ஆல் வகுக்கும்போது, அதாவது 1ஆல் வகுக்கும்போது, 2ஆல் வகுக்கும்போது, 3ஆல் கூட்டும்போது, கழிக்கும்போது, பெருக்கும்போது, அந்த மாதிரி சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்னா, கூட்டும்போதும் கழிக்கும்போதும் திட்ட விலக்கம் மாறாது, அதே 3.6 தான் வரும். ஆனால் நம்ம வகுக்கும்போது பெருக்கும்போதுன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணணும், அந்த திட்ட விலக்கத்தை கொடுத்துக்கிற திட்ட விலக்கத்தை 3ஆல் வகுத்து போடணும். அது இங்கே பெருக்கும்போதுன்னு கேட்டிருந்தா 3ஆல் பெருக்கி போடணும் இந்த திட்ட விலக்கத்தை. சரிங்களா? நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு தரவு புள்ளியையும் மாறிலி கேயால் பெருக்கும்போது கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விலக்கம் என்னவாக இருக்கும், அந்த கே மடங்காக இருக்கும். சரிங்களா? அதே போல் கேவால் வகுக்கும்போது பெருக்கும்போது கே மடங்கு பெருக்கும்போது திட்ட விலக்கம் கே மடங்கு பெருக்கணும். அதாவது ஒவ்வொரு புள்ளியும் தரவுகளும் தரவு புள்ளிகளும் மாறிலி கேயால் வகுக்கும்போது கே மடங்கு அந்த திட்ட விலக்கத்தையும் வகுக்க வேண்டும். சரிங்களா? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, திட்ட விலக்கம் 3.6ங்களா, அப்போ 3ஆல் வகுக்கும்போதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த திட்ட விலக்கத்தை நம்ம 3ஆல் வகுக்கணும். 1 3 3 2 6ங்களா, அப்போது நமக்கு 1.2ன்னு கிடச்சிருக்குங்களா புதிய திட்ட விலக்கம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு தரவு புள்ளிகளோடு 3ஆல் பெருக்கும்போது, 3ஆல் வகுக்கும்போதுனா அந்த புதிய திட்ட விலக்கத்தையும் 3ஆல் பெருக்கணும், புதிய திட்ட விலக்கத்தை 3ஆல் வகுக்கணும். சரிங்களா? அதே கூட்டும்போது கழிக்கும்போதுனா அந்த திட்ட விலக்கம் மாறாது, அதே தான் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு விலக்க வர்க்க சராசரி கேட்டிருக்காங்க. விலக்க வர்க்க சராசரிக்கு ஃபார்முலா சிக்மா ஸ்கொயருங்களா. அப்போ சிக்மா ஸ்கொயர்னால் என்ன பண்ணணும், சிக்மாவோட வேல்யூவை ஸ்கொயர் பண்ணணும். சரிங்களா? திட்ட விலக்கத்தோட வேல்யூவை ஸ்கொயர் பண்ணணும். அப்போது 1.2 பெருக்கல் 1.2ங்களா, இதை பெருக்கினா என்ன, 12 12 144. இங்கே ஒரு ஸ்தானம் இங்கே ஒரு ஸ்தானம், 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோங்களா. அப்போது நமக்கு விலக்க வர்க்க சராசரி 1.44. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம்மு முடிந்தது. அடுத்த சம் பார்க்கலாம்.